மகிழ்ச்சி வந்தால் விரைவாக அனுபவித்து விட வேண்டும். கஷ்டம் வந்தால் விரைவாக அனுப்பி வைத்து விட வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதில் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. நாம் இல்லாவிட்டால் யாரும் வருத்தப்படப் போவதில்லை. நம்மிடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. வேண்டியவைகள் எல்லாம் கிடைத்துவிட்டால் ஆசைக்கு மதிப்பில்லை. பிடித்தவர்கள் எல்லாம் உடன் இருந்துவிட்டால் கவலைகளுக்கு மதிப்பில்லை. யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய். யாரையும் நம்பி வாழாதே. உன்னை நம்பி வாழப் பழகு. வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறக்காதீர்கள். ஏனெனில் உயரே பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வருகிறது. உயரத்தில் பறக்கிறோம் என்று ஆணவம் கொள்ளாதே. படைத்தவன் நினைத்தால் ஒரு நொடி போதும் புல்லையும் ஆயுதமாக்குவான். நமக்கு வரும் பிரச்சனைகளில் பாதி பிரச்சனைகளுக்கான காரணம் நம்முடைய சின்ன சின்ன அலட்சியங்களாகத்தான் இருக்கும். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை. வாழ்க்கை என்ற படத்தில் சிறப்பாக நடிப்பவர்கள் நல்லவர்களாகவும் நடிக்கத் தெரியாதவர்கள் கெட்டவர்களாகவும் ஆக்கப்படுகின்றனர். எல்லோரும் நினைப்பது போல் நீ வாழ வேண்டிய அவசியமில்லை. யார் என்ன நினைத்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாய் இரு. அதுவே போதுமானது. யாருக்கும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள். வாழ்க்கை தரும் காயங்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றிய குணங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான். பொறுமையாக இருங்கள். உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதை எழுதியவன் மிகச்சிறந்த எழுத்தாளன், இறைவன் ஆவான். நன்றி, வணக்கம்.